எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பேச போகிற தலைப்பு மாங்கல்யமும் முதலிரவும் ஏன் எதற்கு, அதை பற்றி தான் பேச போகிறோம். பார்த்துருவோம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் திருமணம்னு ஒன்று வச்சுருக்குறோம். இது எதுக்குன்னா குடும்ப விருத்தி, பரம்பரை விருத்தி என்ற ஒரு தத்துவத்துக்காக நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த தத்துவம் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு தெரியுமா? இந்த தத்துவத்தோட சாராம்சமே நம்ம ஜீவனோட சாராம்சம் தான். ஆக்சுவலாக முதல்ல இந்த புறப்பாடு, வணக்க வழிபாடு, புற சடங்கு எல்லாமே உன் ஜீவனை காப்பாற்றிக்கக்கூடிய விஷயத்தை தான் காமிச்சிருக்கிறாங்க, தவிர வேறு எந்த தத்துவத்தை பற்றியும் அதை விளக்கலை. இப்போ மாங்கல்ய தத்துவத்தை எடுத்துக்கணும்னா சொல்லிடுறேன். கயிறு வரும், அப்புறம் கால் சவரம் வரும், நாணகுழா வரும், வாழை சீப்பு வரும், மாங்காய் வரும், அப்புறம் சில பேர் குண்டு போடுவாங்க, சில பேர் வெண்டைக்காய் அடையாளம் பற்றி போடுவாங்க. இது மாதிரிலாம் நிறைய இருக்குது மாங்கல்யத்தில். மாங்கல்யம் பண்ணோம்னா நிறைய இருக்கும். இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா தான் உடல் சார்ந்து இருக்கிற உறுப்புகளை தான் குறிக்குது. உன் உடம்புக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. இப்போ உதாரணம் ஞானகுழா, அவனோட முதுகு தண்டு, கால் சவரம், 7 கால் சவரம், காற்று சுழற்சி, கால்லாம் காற்று, சவரம்னா சுழற்சி, இது மாதிரி 7 கால் சவரம். அப்புறம் மாங்காய்னா உன்னோட மூளை, வாழை சீப்புனா உன்னோட பிண்டங்கள், மூளையோட பிண்டங்கள். அப்புறம் சூஷ்ம கயிறு, இது மாங்கல்ய கயிறு. மாங்கல்யம் உன்னோட சூஷ்ம நாடி தான் மாங்கல்ய கயிறு. இதுமாதிரி நிறைய இந்த பேர் பார்சல் நிறைய இது போட்டிருப்பாங்க. இது எல்லாமே தன்னோட உடல் சார்ந்த விஷயத்த அழகாக வெளியே காட்டியிருக்கிறாங்க. இது ஏன் தங்க நிறத்தில் போட்டுருக்காங்கன்னா, உங்கள் ஆத்மா அப்படி தான் இருக்குது, இருளும் ஒளியும் சேர்ந்த நிறத்தில் இருக்குது. அதெல்லாம் தான் கோயிலில் கூட கருவறையில் இப்போ சாமி சிலையை கருப்பாகவும் மேலே தங்கத்தை போட்டு வச்சுருப்பாங்க. இது பெருமாள் நாமம் ஏன் போடுறாங்கன்னா, உங்கள் மூளையிலேருந்து வர மூச்சு காற்று தான் பெருமாள் நாமம். 3 முடிச்சு, ஏன்னா 3 நாடி, உங்கள் 3 நாடி வழியாக தான் இந்த உடலை இயங்குது. இந்த 3 நாடி வழியாக வர சுவாசத்தை கட்டி உங்கள் தலையில் வை என்ற அர்த்தத்தை தான் மாங்கல்ய தத்துவம். ஆக்சுவலாகவே மாங்கல்யம் உடல் சார்ந்த தத்துவம் தான் மாங்கல்ய தத்துவம். முதலிரவு காட்சி ஏன் வச்சுக்கிறாங்கன்னா, இந்த பயிற்சி பண்ணுறவன் இறைவனை பார்த்துருவான். அவன் இறைவனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, முதல்ல இருட்டும் ஒளியும் சேர்ந்த இடம் தான் முதலிரவு. அதாவது இறைவன் என்பது ஒரு ஆண், உடல் என்பது ஒரு பெண்ணு, இந்த உயிரை உடம்பு சேர்த்து தான் முதலிரவு. இப்போ நீ பயிற்சி பண்ணுறது பார்த்தீங்களா, இந்த குண்டலி யோகம், வாசி யோகம் பயிற்சி பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே மாங்கல்ய தத்துவத்தோட அடங்கிடும். அந்த பயிற்சி ஒரு தத்துவத்தில் அடங்கிடும். நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது, அது சீக்ரெட்டு. இந்த தத்துவத்தில் அடங்கிடும். இந்த தத்துவம் முடி எவன் பயிற்சி பண்ணுறானோ அவனும் முதலிரவு காட்சி, அதாவது இறைவனும் நீயும் சேர்கிற இடம் தான் முதலிரவு. இதை தான் அங்கே திருமணம் முதலிரவு வச்சுருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். உடல் சார்ந்த விஷயத்தை வெளியே வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெளியே பார்த்துட்டு வாழ்க்கை வெளியே முடிச்சிடுறோம். தன் உயிரை நம்ம யாருமே பார்க்கல. யார் ஒருத்தன் தன் உயிரை பார்க்குறானோ அவனுக்கு அன்றைக்கி முதலிரவு, அன்றைக்கி தான் சிவராத்திரி. வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.